அவர்களை அழைத்து கொண்டுதான் ஆமினா அம்மையார் அவர்கள் தங்களுடைய கணவர் மதினா நகரத்திலே இறந்து போய்விட்டார்கள் என்பதை கேள்விப்பட்டு அவர்களை ஜியாரத் செய்வதற்காக மதினாவுக்கு போறாங்க. மதினா தான் ஆமினா அம்மையாருடைய சொந்த ஊர். மதினா நகரம் தான் ஆமினா அம்மையாருடைய சொந்த ஊர். அப்படி பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயகம் எது? மதினா தான். நபி அவர்களுடைய தாயகம் எது? மதினா தான், மக்கா அல்ல. மக்கா அவருடைய தந்தையின் ஊர் தான். மதினா நகரம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயாரின் ஊர். அப்படி இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு பிராயம், பச்சிலம், சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க, ஒரு 7 வயசு 6 வயசா இருக்கும். அந்த நேரத்தில் அவங்கள கூட்டிகிட்டு என்ன செய்யறாங்க? மதினாவுக்கு போறாங்க. மதினாவுக்கு போயிட்டு தன்னுடைய கணவரை ஜியாரத் செஞ்சுட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கும்போது நடுநிசி நேரத்தில் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அந்த நேரத்தில் உம்மு ஐமனை பிடித்து தன்னுடைய மகனுடைய கையை பிடிச்சி உம்மு ஐமனுடைய கையில கொடுத்து சொன்னாங்க, நான் மௌத்தா போயிட்டேன்னு சொன்னா என்னை எங்கேயே அடக்கம் பண்ணிட்டு என்னுடைய மகனை கூட்டிகிட்டு போய் மக்காவில் நல்லபடியா சேருங்கன்னு சொன்னாங்க. அதே போல சொன்ன மாதிரி மௌத்தா போயிட்டான். நடுநிசி நேரம், பயங்கரமான இருள் படர்ந்த அந்த நேரம். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா ஒரே தனி பெண், சாதாரண ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய நிலைமையில அந்த ஒரு பச்சிலம் பாலகரையும் கையில வைத்துக் கொண்டு அந்த அம்மையாரை அடக்கம் செய்வதற்காக வேண்டி அந்த கற்பாறைகள் நிறைந்த தரையை தோண்டி ஆமினா அம்மையாரை அடக்கம் செய்கிறார்கள். செய்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு வந்தார்கள். இப்படி அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்யோன்யமாக எல்லா நிகழ்வுகளிலும் ஒன்றரை கலந்தவர்களாக இருந்தவர்கள் தான் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவருடைய வரலாறு அழகான முறையில் சொல்லப்பட்டுச்சு, நல்ல சிறப்பான வரலாறு. பிற்காலத்தில் மதினா முனவராவிலே இருக்கக்கூடிய காலம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகி விட்டார்கள். இப்பொழுது உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை போய் சந்திக்கணுங்கிறதுக்காக வேண்டி அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கிட்ட சொல்றாங்க, உமரே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹயாத்துடைய காலங்களிலே உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தினந்தோறும் சென்று சந்திக்கக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருந்தார்கள். எனவே அந்த அம்மையாரை நாமும் சென்று சந்திப்போம் வாருங்கள் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அவர்களை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அழைக்கிறார்கள். அந்த நேரத்தில் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வயது ஏறக்குறைய ஒரு 60 வயசு 65 வயசுக்கு மேலே. இப்படி வயதான காலத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திப்பதற்காக போகிறாங்க. போன உடனே வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா தேம்பி தேம்பி அழுகுறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, எதுலையுமே போல்டா உள்ளவங்க யாரு? உமர் ரலியல்லாஹு. உம்மு ஐமனே, ஏன் அழுகுறீங்க? ஒருவருடைய மரணத்துக்காக அழுவக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் தானே சொல்லியிருக்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டிருந்தும் கூட உங்களை மாதிரி மகத்தான பெரியவங்க இதுக்கெல்லாம் அழுவலாமா? பேசாம இருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போயிட்டாங்க? இந்த உலகத்துல அவங்க இருக்கும்போது தான் கஷ்டப்பட்டாங்களே தவிர அதுக்கு பின்னால என்ன செய்யல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப நிம்மதியான வாழ்க்கையில இருக்கிறாங்க. இதை நினைச்சு நம்ம நிம்மதி இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா அம்மையாரிடத்துல கடைசி தருணத்திலே என்ன சொன்னாங்க தெரியுமா? ஃபாத்திமாவே, இன்று முதல் உன்னுடைய தந்தை நிம்மதியாக இருக்க போகிறார் அப்படிதான் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வஃபாத்தை ஃபாத்திமாவுக்கு எப்படி சொன்னாங்கன்னு சொன்னா, இன்று முதல் உன் தந்தைக்கு எந்த கவலையும் இல்லை. அப்போ உலகத்துல இருக்கிற வரைக்கும் தான் நல்லவங்களுக்கு கவலை. உலகத்தை விட்டு எப்ப பிரிகிறாங்களோ லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, கவலையும் இல்லை. நல்லவர்களுக்கு எங்க கவலை? இந்த உலகத்துல மட்டும்தான் கவலை. நல்லவர்களுக்கு எங்க பயம்? இந்த உலகத்துல தான் பயம். எப்ப இந்த உலகத்திலிருந்து கண்ணை மூடுறாங்களோ அன்று முதல் அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை. ஆனால் நேர் முரணாக தீயவர்களுடைய நிலைமை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு நிம்மதி. இந்த உலகத்தை விட்டு எப்ப கண்ணை மூடுறாங்களோ அன்று முதல் சோதனை மிகுந்த ஒரு காலம் அவர்களுக்கு ஆரம்பிக்குது. இப்போ உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர் தேம்பி அழுத உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, உங்களை மாதிரி பெரியவங்க அழுகலாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அற்புதமான கூலி வழங்கப்படக்கூடிய ஒரு நேரத்தை நோக்கி போயிட்டாங்க. அவர்களுக்கு மகத்தான நற்கூலிகள் வழங்கப்பட்டு சொகுசா இருக்கிறாங்க. இதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படணுமே தவிர அழுவக்கூடாதுன்னு ஆறுதல் சொன்னாங்க. அப்போ உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, உமரே, எனக்கு மட்டும் இந்த விஷயம்லாம் தெரியாதா? இந்த விஷயம்லாம் எனக்கு மட்டும் தெரியாதா? எனக்கு நல்லா தெரியும் நபி அவர்கள் இந்த உலகத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, இப்போ போனதுக்கு பின்னால எவ்வளவு நிம்மதியா இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கும் தெரியும். ஆனால் நான் ஏன் அழுகினேன்னு சொன்னா, நான் ஏன் அழுதேன் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய காலத்துல வஹி என்ற ரஹ்மத்து இறங்கி கொண்டிருந்தது இந்த உலகத்துல. இப்போ அந்த வஹிங்கிற ரஹ்மத்து நின்று போச்சுன்னு சொன்னாங்க. நுபுவத்துங்கிறது ரஹ்மத்து. நபி அவர்கள் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் அந்த ரஹ்மத்தினுடைய இறக்குதல்கள் இறங்கிட்டே இருந்துச்சு. ஆனா எப்ப நபி மறைஞ்சிட்டாங்களோ அந்த ரஹ்மத் இறங்குறது நின்று போச்சே.
இந்த உலகத்துல அந்த நுபுவத்துக்காக இறங்கப்படக்கூடிய ரஹமத் நின்று போச்சேன்னு நினைச்சுதான் நான் அழுதேன் அப்படின்னு சொன்னாங்க. அவர்களும் விளங்கி வைத்திருந்தார்கள் நுபுவத் இந்த உலகத்திலே இருப்பது ரஹமத்தின் அடையாளம் என்பதை. இதைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான். யக்தஸு பி ரஹ்மத்திஹி மன் யஷா, அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தன்னுடைய ரஹமத்தை சொந்தமாக்குகிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அடுத்து இந்த ரஹமத்துக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, குர்ஆன். இந்த ரஹமத்துக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, குர்ஆன் என்று இன்னைக்கு பார்க்கிறோம். இது அதாவது யாரையும் சொல்லுவது நோக்கம் அல்ல, எல்லாருடைய நிலைமை இப்படித்தான் இருக்கு. உதாரணத்துக்கு பாருங்க, ஒருத்தர் குர்ஆனை மனனம் செய்த பேணுதலான ஒரு ஹாஃபிலாக இருக்கிறார். இன்னொருவர் செல்வம் படைத்த செல்வ சீமானாக இருக்கிறார். ரெண்டு பேரும் இந்த பள்ளிவாசலுக்குள்ள நுழைகிறாங்க. ஒரு பெரிய தலைவர்களுடைய கூட்டம் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. தலைவர்கள் எழுந்து நின்று மரியாதை செய்வதாக இருந்தால் யாருக்கு மரியாதை செய்வாங்க? யார் இந்த உலகத்தினுடைய செல்வங்களையும் செல்வாக்குகளையும் தங்களிடத்திலே பெற்றிருக்கிறார்களோ அவர்களை மரியாதை செய்வார்கள். பேணுதல் மிகுந்த இந்த ஹாஃபிஸை கண்டுக்கிறவே மாட்டாங்க. அதான உலக நடப்பு. எல்லாருடைய நிலைமை இதுதான். இந்த ஹதீஸை கேட்டு போன வேண்டுமானால் யாராவது ஏதாவது ஒரு ஹாஃபிஸை பார்த்தோன்னே மரியாதை பண்ணலாம். ஆனா எப்பவுமே மரியாதை செய்யக்கூடிய நிலைமையில யாருக்கு நம்ம இருக்கிறோம் சொன்னா, இந்த உலகத்துல யாரு செல்வம் படைத்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டிதான் நம்ம மரியாதை பண்றோம். ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த ரஹ்மத்துங்கிற வார்த்தையை குர்ஆன்ங்கிற அர்த்தத்துல எப்படி சொல்றான் பாருங்க. குல், நபியே சொல்லுங்கள், பிஃபضலில்லாஹி, குல் பிஃபضலில்லாஹி வ பிரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். அல்லாஹ் குர்ஆனை பத்தி சொல்லி காட்டுறான். குர்ஆன் சாதாரண பொக்கிஷம் அல்ல, நமக்கு வழங்கப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் மிகுந்த பொக்கிஷம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குல், நபியே சொல்லுங்கள், யா அய்யுஹன் நாஸு கத் ஜாஅத்கும் மௌஇலத்தும் மிர் ரப்பிக்கும் வ ஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் ஸுதூரி வ ஹுதன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். அல்லாஹ் சொல்கிறான், நபியே சொல்லுங்கள், மனிதர்களே உங்களிடத்திலே வந்திருக்கிறது, கத் ஜாஅத்கும் மௌஇலத்துன் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இரட்சகனிடமிருந்து அழகான உபதேசம் வந்திருக்கிறது. வஷிஃபாவுன் லிமா ஃபிஸ் ஸுதூர், உங்களுடைய மனநோய்களுக்கு அழகான ஒரு நோய் நிவாரணம் வந்திருக்கிறது. உங்களுடைய மனநோய்களுக்கு அழகான நோய் நிவாரணம் வந்திருக்கிறது. வஹுதன், நேர்வழி வந்திருக்கிறது. வரஹ்மத்துன் லில் முஃமினீன், இன்னும் ரஹ்மத் என்ற அருளும் வந்திருக்கிறது. யாருக்கு? மூமின்களுக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரஹ்மத் என்ன தெரியுமா? குல், நபியே சொல்லுங்கள், பிஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருட்கொடையாகிய இந்த குர்ஆனை கொண்டு, வபி ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாகிய இந்த குர்ஆனை கொண்டு, ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, நீங்கள் சந்தோஷம் அடையுங்கள், மகிழ்ச்சி அடையுங்கள், ஆனந்தம் அடையுங்கள். 100 வெள்ளி கிடைச்சா சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஒரு ஆயத்தை ஓதுறது நமக்கு சந்தோஷம் கொடுக்குதா? நினைச்சு பார்க்கணும். 100 வெள்ளி கிடைச்சா எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குது. அந்த சந்தோஷத்தை ஒரு வசனத்தை 10 வசனத்தை ஓதும் போது ஏற்படுகிறதா அந்த சந்தோஷம்? அப்படி ஏற்பட்டால் நம்ம உண்மையான மூமின்னு அர்த்தம். அவ்வளவு பெரிய ரஹ்மத் இது. அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்றான், ரஹ்மத்துங்கிற இந்த வார்த்தையை அல்லாஹ் இங்க எதுக்கு சொல்றான்னு சொன்னா, குர்ஆன் என்ற இந்த ரஹ்மத்தை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள், சந்தோஷம் அடையுங்கள் என்று சொல்லிவிட்டு, ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன், அவர்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய உலகாதாய செல்வங்கள் அனைத்தை விடவும் இந்த குர்ஆன் மிக சிறந்த ஒரு செல்வம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த குர்ஆன் என்பது மிக சிறந்த செல்வம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அருமையானவர்களே, குர்ஆன் என்ற இந்த வார்த்தைக்கு இங்கே ரஹ்மத் என்ற வார்த்தையை அல்லாஹ் புழங்குகிறான். எனவே ரஹ்மத்துங்கிற அந்த வார்த்தையை குர்ஆனுக்கும் புழங்கலாம் என்பது இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு விளங்குகிறோம். அதே போல ரஹ்மத் என்ற வார்த்தை, ரஹ்மத்துங்கிற வார்த்தை மழைக்கும் புழங்கலாம். மழை பொழியுது பாருங்க, அதுக்கு ரஹ்மத்துன்னு சொல்லலாம், அதுக்கு ரஹ்மத் சொல்லலாம். அப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வஹுவல்லதி யுர்சிலு ரியாஹ புஷ்ரன் பைன யதை ரஹ்மதி, அந்த அல்லாஹ் தான் உங்களுக்கு காற்றை அனுப்புகிறான். வஹுவல்லதி யுர்சிலு ரியாஹ, ரீஹ்னு சொன்னா காற்றுன்னு அர்த்தம், ரியாஹ்னு சொன்னா பலதரப்பட்ட காற்று, பல வகையான காற்றுகளை அனுப்புகிறான். ரியாஹ புஷ்ரன், சுப செய்தியாக அனுப்புகிறான். அந்த குளுகுளுண்ட ஒரு காற்று அடிச்ச உடனே மழை நல்லா போய போகுது, சொல்றோமா இல்லையா? இது புஷ்ரா, நமக்கெல்லாம் ஒரு சுப செய்தி, மழை பெய்ய போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சுப செய்தி தான் இந்த குளுமையான காற்று. இதை அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க.
வஹுவல்லதி யுர்சிலு ரியாஹ புஷ்ரன், அந்த காற்றுகளை அல்லாஹ் தான் அனுப்புகிறான். புஷ்ரன், உங்களுக்கு நற்செய்தியாக அல்லாஹ் அனுப்புகிறான். பைன யதை ரஹ்மத்தி, பைன யதை ரஹ்மத்தி, அவனுடைய ரஹ்மத் இறங்க போகிறது என்பதனுடைய சுப செய்தியாக அல்லாஹ் அனுப்புகிறான். அந்த ரஹ்மத் என்ன? மழை. அந்த ரஹ்மத் என்பது என்ன என்றால் மழையாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மழை இறங்கும் போது நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை வேண்டி துஆ செய்யுங்கள். துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்களில் ஒரு நேரம் எதுன்னு சொன்னா மழை இறங்குற நேரம். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குதுன்னு அர்த்தம். சேவல் கூவினால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை வேண்டி துஆ செய்யுங்கள். காரணம், ரஹ்மத்துடைய மலக்குமார்களை பார்த்தது கூவுகிறது. கழுதை கத்தினால் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள், ஷைத்தானை பார்த்து அதுக்கு சத்தம் போடுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். மழை இறங்குற போது என்னைக்காவது நம்ம துஆ செஞ்சிருக்கிறோமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்களை பற்றியும் சந்தர்ப்பங்களை பற்றியும் சொல்லுகின்ற நேரத்தில் மழை இறங்கும் போது நீங்கள் கேட்கக்கூடிய துஆவும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்றாங்க. இப்போ மழைங்கிற வார்த்தையும் அல்லாஹ் தஆலா ரஹ்மத் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு மழையை நாடக்கூடிய ஒரு விஷயமும் குர்ஆனிலே நமக்கு சொல்லப்படுகிறது. அப்ப ரஹ்மத்துங்கிற வார்த்தைக்கு மழை அப்படிங்கிற அர்த்தமும் கொடுக்கப்படலாம் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதே போல இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சூரத்து ரூம் என்ற அத்தியாயத்தில் 50வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ஃபன்துர் இலா ஆசாரி ரஹ்மத்தில்லாஹ், ஃபன்துர் நபியே கூர்ந்து கவனியுங்கள், இலா ஆசாரி ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய மழை என்ற ரஹ்மத்தினுடைய அடையாளங்களை கூர்ந்து பாருங்கள். அல்லாஹ் சொல்றான், மழை இறங்குறதினுடைய அடையாளங்கள் தெரியுதுல, அதை கூர்ந்து பாருங்க, என்ன எவ்வளவு அத்தாட்சி இருக்குது பாருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ மழைங்கிற வார்த்தைக்கும் ரஹ்மத்துங்கிற வார்த்தையை புழங்கலாம் அப்படிங்கிறதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதே போல ரஹ்மத் என்ற வார்த்தை நிஅமத், செல்வம், ரிஸ்க் என்ற இந்த செல்வங்களுக்கெல்லாம் நாம் புழங்கலாம். ரஹ்மத்துங்கிற வார்த்தைக்கு நிஅமத் என்ற அர்த்தத்தையும் கொடுக்கலாம், ரிஸ்க் என்ற அர்த்தத்தையும் கொடுக்கலாம். நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான செல்வங்களுக்கும் என்ன செய்யலாம்? ரஹ்மத்துங்கிற வார்த்தையை புழங்கலாம் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற போது சூரத்து ஜுமர் என்ற அத்தியாயத்திலே 38வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவ் அராதனி பிரஹ்மத்தின், அவ் அராதனி பிரஹ்மத்தின் என்ற வார்த்தையிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? செல்வம் என்ற வார்த்தையை இங்கே புழங்குகிறான். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குல் லவ் அன்தும் தம்லிகூன கஸாயின ரஹ்மத்தி ரப்பி இதல் அம்சத்தும் ஹஷ்யத்தல் இன்ஃபாக். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபியே சொல்லுங்கள், லவ் அன்தும் தம்லிகூன கஸாயின ரஹ்மத்தி ரப்பி, நீங்கள் மனிதர்களே நீங்கள் என்னுடைய இரட்சகனாகிய அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தினுடைய செல்வங்களினுடைய அந்த கஸானாவுக்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் ஆகிவிட்டால் என்ன செய்வீங்க? அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்னு வச்சுக்கிறீங்க, ஒரு 10 பேரை உலகத்துல பெரிய பெரிய பணக்காரங்களா தேர்ந்தெடுத்து அந்த 10 பேரையும் கூப்பிட்டு உலகத்தினுடைய எல்லா நிர்வாக பொறுப்பையும் உங்க கையில ஒப்படைக்கிறேன். எந்தெந்த இடத்துல பொற்குவியல்கள் இருக்குது, எந்தெந்த இடத்துல சுரங்கங்கள் இருக்குது, எந்தெந்த இடத்துல அந்த அதாவது மாணிக்க மரகதங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் உங்க கையில நான் ஒப்படைச்சிட்டேன். உலக மக்களுக்கு பிரிச்சு கொடுக்கறது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு நல்லா சொல்லிட்டான்னு வச்சுக்கிறீங்க. யாராவது பணக்காரன் ஆக முடியுமா? அந்த 10 பேரை தவிர யாராவது 10 பேரை தவிர இந்த 10 பேரை தவிர யாராவது பணக்காரங்களா ஆக முடியுமா? 10 பேரும் சுத்தி சுத்தி பங்கு போட்டுக்குருவாங்க. எங்கெங்க இருக்குதோ எல்லாத்தையும் எழுதி வாங்கி பங்கு போட்டுக்குருவாங்க. காரணம், மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன செய்யாது? மனசு வராது. இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குல் நபியே சொல்லுங்க, லவ் அன்தும் தம்லிகூன கஸாயின ரஹ்மத்தி ரப்பி இதெல்லாம் அம்சத்தும். நம்மளுடைய மனோநிலையை அழகா புரிஞ்சு அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு மட்டும் என்னுடைய இரட்சகனுடைய ரஹ்மத்தான அந்த செல்வத்தினுடைய கஸானாக்கள், அந்த கஸானாக்கள் உங்களுடைய பொறுப்புல ஒப்படைக்கப்பட்டால் நீ என்ன செஞ்சிருவீங்க? அம்சத்தும், அதை செலவழிக்கவே மாட்டீங்க, அதை அப்படியே தடுத்து வச்சுக்கிருவீங்க. ஹஷியத்தல் இன்ஃபா, செலவு பண்ணா குறைஞ்சு போயிடும் அப்படிங்கிற பயத்துல அல்லாஹ் சொல்றான். ஹஷியத்தல் இன்ஃபா, செலவு செய்தால் செல்வம் குறைந்து விடும் என்ற பயத்தின் காரணத்தினால் அதை செலவே பண்ண மாட்டீங்க. வக்கானல் இன்சானு கத்தூரா, அல்லாஹ் சொல்றான். வக்கானல் இன்சானு கத்தூரா, மனிதன் இருக்கிறானே பெரிய கஞ்சன், பெரிய கஞ்சன், செலவழிச்சா குறைஞ்சு போயிடும் அப்படி நினைக்கிறவன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நம்ம சொல்லல, அல்லாவே சொல்றான். இந்த இடத்துல அல்லாஹ் இந்த ரஹ்மத்துங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் கொடுக்கிறான்? ரஹ்மத்தி ரப்பி, என்னுடைய இரட்சகனின் செல்வத்தினுடைய கஸானாக்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? இந்த இடத்துல ரஹ்மத்துங்கிற வார்த்தைக்கு ரிஸ்க்குங்கிற வார்த்தையை அல்லாஹ் புழங்குகிறான். அதே போல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மா யஃப்தஹில்லாஹு லின்னாஸி மிர் ரஹ்மத்தின்
ஃபலா மும்சிக லஹா. அல்லாஹு தஆலா செல்வத்தினுடைய வாசலை தன்னுடைய அடியார்களுக்காக மனிதர்களுக்காக வேண்டி திறந்து விட்டால் அதை தடுக்கக்கூடியவர் யாரும் இல்லை. ஒருத்தரை பணக்காரனை ஆக்கணும்னு அல்லாஹ் நினைச்சிட்டான்னு வச்சுக்கிறீங்க, யாருமே அவனை ஏழையாக்க முடியாது. ஒருத்தரை ஏழை ஆக்கணும்னு அல்லாஹ் நினைச்சிட்டான்னு வச்சுக்கிறீங்க, யாருமே அவனை பணக்காரன் ஆக்க முடியாது. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால ஓதுன துஆவுல ஓதுனாங்க, அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத வலா முஅதிய லிமா மனஅத வலா ராத்த லிமா கலைத வலா யன்ஃபஉ தல் ஜத்தி மின்கல் ஜத். அல்லாஹ் சொல்கிறான், யா அல்லாஹ், லா மானிஅ லிமா அஅதைத, நீ கொடுத்ததை யாராலும் தடுக்க முடியாது. நீ கொடுக்க நினைத்தால் யாராலும் தடுக்க முடியாது. வலா முஅதிய லிமா மனஅத, நீ தடுக்க நினைத்தால் யாராலும் கொடுக்கவும் முடியாது. வலா ராத்த லிமா கலைத்த, நீ எதை விதியாக்குகிறாயோ அதை யாராலும் மாற்ற முடியாது. வலா யன்ஃபஉ தல் ஜத், முயற்சிகள் அனைத்தும் பிரயோஜனம் கொடுக்காது. இல்லல் ஜத், அல்லாஹ்வுடைய முயற்சியை தவிர. ஒரு முயற்சி திருவினையாகும் என்று அல்லாஹ் நாடினால்தான் அந்த முயற்சி பலன் அளிக்கும். முயற்சிக்கு எந்த பலனும் இல்லை என்று அல்லாஹ் நாடிவிட்டால் தலைகீழா நின்று முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சி எந்த பலனையும் கொடுக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு பின்னாலே இதை ஓதுனாங்க. 3 துஆவை நிரந்தரமா ஓதுவாங்க. அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்தி. அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத வலா முஅதிய லிமா மனஅத வலா ராத்த லிமா கலைத வலா யன்ஃபஉ தல் ஜத்தி மின்கல் ஜத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதக்கூடிய துஆ எவ்வளவு அற்புதமான ஒரு நிலை. நம்முடைய உள்ளமையை எடுத்து காட்டக்கூடிய விஷயம், அல்லாஹ்வுடைய அசல் தன்மையை எடுத்து காட்டக்கூடிய விஷயம். எனவே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், மா யஃப்தஹில்லாஹு லின்னாஸி மிர் ரஹ்மத்தின், அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு செல்வத்தை கொடுக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் ஃபலா மும்சிக லஹா, யாராலும் அதை தடுக்க முடியாது. அப்ப இந்த இடத்துல ரஹ்மத்துங்கிற வார்த்தையே செல்வம் என்ற அர்த்தத்திலே அல்லாஹ் புழங்கி இருக்கின்றான். அதே போல ரஹ்மத்துங்கிற வார்த்தையை சில நேரங்களில் உதவி, நஸ்ர், உதவி அப்படிங்கிற அர்த்தத்திலையும் புழங்கலாம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குல் மன் தல்லதி யாசிமுக்கும் மினல்லாஹி இன் அராத பிக்கும் சூஅன் அவ் அராத பிக்கும் ரஹ்மா. நபியே நீங்கள் சொல்லுங்கள், மன் தல்லதி யாசிமுக்கும், உங்களை யாரால் காப்பாற்ற முடியும், மினல்லாஹ், அல்லாஹ்வின் புறத்து அல்லாஹ்வை விட்டும் யாரால் காப்பாற்ற முடியும், இன் அராத பிக்கும் சூஅன் அவ் அராத பிக்கும் ரஹ்மா, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒரு தீங்கை நாடிவிட்டால், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று நாடிவிட்டால் உங்களை யாரால் காப்பாற்ற முடியும்? ஒருத்தருக்கு உதவி செஞ்சு உங்களுக்கு ஆபத்து வரணும் அப்படின்னு அல்லாஹ் நாடிட்டா உங்களை யாராவது காப்பாற்ற முடியுமா? நிச்சயமா காப்பாற்ற முடியாது. இந்த இடத்துல ரஹ்மத் அப்படிங்கிற வார்த்தையை உதவிங்கிற அர்த்தத்துல அல்லாஹ் தஆலா புழங்கி இருக்கிறான். இந்த வசனம் சூரத்துல் அஹ்ஸாப் என்ற அத்தியாயத்திலே இருக்கின்றது. அதே போல ரஹ்மத் என்ற வார்த்தைக்கு அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு என்ற அர்த்தத்தையும் கொடுக்க முடியும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் அன்ஆம் என்ற அத்தியாயத்திலே 54வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கத்தப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, அல்லாஹ் தனக்குத்தானே விதியாக்கி கொண்டான் மன்னிக்கணும் அப்படிங்கிற விதியை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு ஈடா வேற என்ன சொல்ல முடியும்? அல்லாஹ் தனக்குத்தானே கடமையாக்கிட்டானா. அல்லாஹ்வுக்கு யாராவது கடமை உண்டாக்க முடியுமா? யாரும் அல்லாஹ்வுக்கு கட்டளை போட முடியாது, ஆர்டர் பண்ண முடியாது. அல்லாஹ் தனக்குத்தானே கடமையாக்கி கொண்டான். கத்தப அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, அந்த ரஹ்மத், அல்லாஹ் மனிதர்களை மன்னிக்கணும் அப்படிங்கிற ஒரு விதியை தனக்குத்தானே அல்லாஹ் கடமையாக்கி கொண்டான் என்று அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இன்னொரு வசனம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, குர்ஆனுடைய வசனங்கள்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான வசனம் இந்த வசனம் தான். ஏன் அப்படி? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க. அந்த வசனத்துல அப்படி என்ன இருக்கு? அல்லாஹ் சொல்றான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், தன் வாழ்க்கையை வீணான வழியிலே கழித்து விட்ட என்னுடைய அடியார்களே, பாவத்திலே கழித்து விட்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள், நான் மன்னிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கு விளக்கம் சொன்னாங்க. மலை முகடு இடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதன் பாவங்களால் நிரம்பி வந்தாலும் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று கேட்டால் அல்லாஹ் மன்னிக்கிறான். அதன் பிறகு திரும்ப அந்த மனிதன் பாவம் செய்கிறான். அந்த பாவம் வானத்தின் முகடு அளவுக்கு முட்டிக்கொண்டு நிற்கிறது.
அவ்வளவு நிறைய பாவத்தை செய்துவிட்டு திரும்ப அல்லாஹ்விடத்தில் வருகிறான். யா அல்லாஹ் நான் மன்னிச்சிரு யா அல்லாஹ், என்னை நான் பாவம் செஞ்சிட்டேன் என்று சொன்னால் அல்லாஹ் திரும்ப மன்னிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு ஈடாக இந்த உலகத்திலே வேறு என்ன இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ் ரஹ்மத்தை 100 பங்காக வைத்தான். அதிலே ஒரே ஒரு பங்கை எடுத்து உலகத்திலே வாழக்கூடிய இனி வாழ போகிற மனிதன், ஜின்கள், உயிரினங்கள், எல்லா பிராணிகள் அனைத்துக்கும் அல்லாஹ் பங்கு வச்சு கொடுத்தான். ஒரே ஒரு பங்கு. மிச்ச 99 ரஹ்மத்தையும் தனக்காக வைத்துக் கொண்டான், மறுமையில் அடியார்களுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக. இந்த ஒரு ரஹ்மத்துக்காக வேண்டியே நம்ம காலம் முழுவதும் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு கிடக்கலாம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணுங்கிறதுக்காக வேண்டி எவ்வளவு அற்புதமான ஒரு விதிகளை அந்த முந்தின வசனத்துல சொன்னோம், தனக்குத்தானே கடமையாக்கிக்கிறான் அல்லாஹ் தஆலா. கண்ணியமானவர்களே, இந்த வசனத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். எனக்கு குர்ஆனிலேயே ரொம்ப பிரியமான வசனம் எதுவென்று சொன்னார், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். பாவங்களிலே தங்களுடைய வாழ்க்கையை கழித்து விட்ட என்னுடைய அடியார்களே, என்னுடைய பாவ மன்னிப்பை விட்டு நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். நான் மன்னிக்கிறவங்களை வாங்க, நான் மன்னிக்கிறவங்களை வாங்க. வஹ்ஷி என்ற மனிதர் ஹம்சாவை தாறுமாறா கொலை செஞ்சவர், ஈட்டியால் குத்தி கொலை செய்துவிட்டு ஹிந்தாவிடத்திலே ஒப்படைத்தவுடன் ஹிந்தா உடல் உறுப்புகளை கூறு கூறாக ஆக்கி சித்திரவதை செய்து ஹம்சாவை கொலை செய்து நிர்மூலமாக்கிய ஒரு வரலாறு நமக்கெல்லாம் தெரியும். அந்த வஹ்ஷி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக முகத்தை மூடிக்கொண்டு நிற்கிறார். யா ரசூலுல்லாஹ், எனக்கு மன்னிப்பு உண்டா? நீ யார்? முகத்தை திறக்கிறார். உன்னை மன்னிக்கிறேன், அல்லாஹ் உன்னை மன்னிப்பான், அல்லாஹ் உன்னை மன்னிப்பான். ஆனால் என் கண்ணுக்கு முன்னால மட்டும் நீ நிக்க வேணாம். நான் வாழ்ற வரைக்கும் நீ என்னை விட்டு மறைஞ்சி வாழ்வாயா. உன் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய சிறிய தந்தை ஹம்சாவின் ஞாபகம் எனக்கு வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த வஹ்ஷி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கடிதம் எழுதுகிறார். யா ரசூலல்லாஹ், என்னை அல்லாஹ் மன்னிப்பானா? பல கட்டங்களிலே நபி அவர்கள் சொன்னார்கள், பல வசனங்களை ஓதி காட்டினாங்க. கடைசியா இந்த வசனத்தை எழுதினாங்க, குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். வஹ்ஷி சொன்னார், இந்த வசனம் எனக்கு போதும், அல்லாஹ் என்னை மன்னிச்சிருவான். கண்ணியமானவர்களே, நாம் என்ன வஹ்ஷியை விட கொடுமையான பாவம் செய்தவர்களானுமா? அவ்வளவு பெரிய கொடுமையான பாவம் செய்தவர்களாக இருக்க மாட்டோம். ஆனால் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டானா? நிச்சயமா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். மன்னிக்கக்கூடிய தயாள தன்மையுடைய அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் என்றைக்கும் அடிபணிந்து இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய நோக்கம். ஆக இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லக்கூடிய ரஹமத்துங்கிற வார்த்தை மக்ஃபிரத்துங்கிற அர்த்தத்தில் கொடுக்குது. மக்ஃபிரத், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும், அதை விட்டு நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போல ரஹமத்துங்கிற வார்த்தை இன்னொரு அர்த்தத்தின்படி இஸ்மத், பாதுகாப்பு என்ற அர்த்தத்தையும் கொடுக்கலாம். இன்னன் நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸூ இல்லா மா ரஹிம ரப்பி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்னன் நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸூ இல்லா மா ரஹிம ரப்பி. என்னுடைய நஃப்ஸினுடைய தீமையை விட்டு நான் நீங்கியவன் அல்ல, நான் ஏதாவது பாவம் செஞ்சிருவேன்னு எனக்கு பயமா இருக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. நபி சொல்றாங்க, என்னுடைய நஃப்ஸின் தீமையை விட்டும் நான் பாதுகாப்பு பெற்றவன் அல்ல. இன்ன நஃப்ஸ, நிச்சயமாக நஃப்ஸ் ஆத்மா இருக்கிறதே, ல அம்மாரத்தும் பிஸ்ஸூ, தவறுகளை என்றைக்கும் ஏவிக்கொண்டே இருக்கிறது. இல்லா மா ரஹிம ரப்பி, யாரை அல்லாஹ் பாதுகாத்து விட்டானோ. இந்த ரஹ்மத்துக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் யாரை பாதுகாத்து விட்டானோ அவர்களை தவிர யாரும் நஃப்ஸினுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெற முடியாது. அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தாதான், அந்த ரஹ்மத்து கிடைச்சாதான் நிச்சயமா நம்ம இந்த நஃப்ஸினுடைய தீமையை விட்டு பாதுகாப்பு பெற முடியும் என்பதை அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதே போல இந்த ரஹ்மத்துக்கு இன்னும் ஏகப்பட்ட அர்த்தங்கள், ஏறக்குறை இந்த அர்த்தங்களை உடையதாகத்தான் இந்த ரஹ்மத் வரும். இந்த ரஹ்மத்திலே இன்று ஓதப்பட்ட வசனத்திலே சொல்லப்பட்ட ரஹ்மத் இருக்கிறதே, நுபுவத் என்ற அர்த்தத்தை கொடுக்கிறது. அதற்கு பிறகு வரக்கூடிய வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், அமானிதத்தை பற்றி சொல்கிறான். வேதக்காரர்கள் எல்லோரும் மோசமானவங்க சொல்லல, நல்லவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்துல நல்லவர்கள் என்பதற்கு அடையாளமா எல்லாம் என்ன சொல்றான்னு சொன்னா, பொருளாதார மோசடி அவர்களிடத்திலே இருக்காது அப்படின்னு நல்லா சொல்றோம். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒருத்தரை நல்லவர் கெட்டவர்னு சொல்லிட்டு தீர்மானிக்கணும்னு சொன்னா ஒரு குணத்தை பார்த்தா போதும். அமானிதம் என்ற தன்மை ஒரு மனிதனிடத்திலே இருந்தான் அவன் நல்லவன்,
அமானித தன்மை ஒரு மனிதனிடத்தில் இல்லை என்றால் அவன் தீயவன். காரணம், ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை நபி அவர்கள் எப்பொழுதெல்லாம் குத்துபா பிரசங்கம் நிறைவேற்றுவார்களோ இந்த ஹதீஸை சொல்லாமல் இருக்க மாட்டார்கள் என்ற ஹதீஸில் வருகிறது. என்ன வார்த்தை தெரியுமா? லா ஈமான லிமன் லா அமானத லஹு வலா தீன லிமன் லா அஹ்த லஹு. யாரிடத்திலே அமானிதத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய தன்மை இல்லையோ அவருக்கு ஈமானே இல்லை. அந்த அமானிதத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் சொல்லப்படும். அல்லாஹ் தஆலா எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. سبحانك اللهم وبحمدك ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم.